ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே என்னுடைய பதிவை பாருங்கள். என்னோடய பதிவில் இருக்கிற அந்த முழு பலனையும் நீங்கள் அடையணும், பயனையும் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம். நம்ம சாயப்பாவோட கட்டளையும் அதுதான். நம்ம சேனலில் ஒரு சாயன்பர் சொன்னாருங்க. என்னன்னு கேட்குறீங்கன்னா, நான் சாயப்பாவோட ஆலயத்துக்கு சென்று இருந்தேன். அவருக்கு இன்றைக்கி வயது பார்த்திங்கன்னா 60 வயது ஆயிடுச்சு. அவர் சொன்ன அற்புதத்தை கேட்கும்போது அப்படி ஒரு அற்புதத்தில் அவர் பேச பேச என்னையே மறந்துட்டேன். மெய் மறந்து அவர் சொல்லிக்கிறாரு. இதை கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் மனதும் நம்பிக்கையும் சந்தோஷமும் நிகழணும். அதுதான் என்னோடய விருப்பம். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கேளுங்க. நம்ம சாயன்பர் அவர் சிறு வயதிலிருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவர் படித்தது 6வது தான் படித்திருக்கிறாருங்க. ரொம்ப படிப்பு கம்மி தான், கூலி வேலை தான் செஞ்சிகிட்டு இருந்துக்கிறாரு. அந்த காலத்தில் அவர் படிப்பு தமிழ் மீடியம் தான். அதனால் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கல, படிப்பும் ஏறலை. ஏன்னா அவங்க அப்பா அம்மா விவசாயி, அவங்களுக்கும் படிப்பு இல்லைங்களா. அதனால் மகனையும் படிக்க வைக்கலை. அப்படி இருக்கும்போது அவர் இப்படியே கூலி வேலை செஞ்சிட்டு இருந்து அவருக்கு கல்யாண வயது வந்த பிறகு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்து அவர் சாயப்பாவோட தீவிரமான பக்தர். அவரோட அனுகிரகத்தில் திருமணம் ஆன உடனே அந்த ஒரு வருடத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. குழந்தை பாக்கியம் கிடைச்சி ஒரு ஆண் குழந்தை அவருக்கு பிறந்து அந்த ஆண் குழந்தைய அவர் அவ்வளவு சந்தோஷமாக அவருக்கு சாயப்பாவோட ஆசீர்வாதத்தில் கிடைத்ததுனால அவர் அந்த சாயப்பா நம்ம பாபாவே நமக்கு பிறந்திருக்கிறாருன்னு அவர் நம்ம குழந்தை பாபானே பேர் வச்சு அப்படி அவர் நல்லபடியாக வளர்த்திக்கிட்டு வந்தார். வளர்த்திக்கிட்டு 2.5 வருடம் ஆன பிறகு அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துனாங்க. அவர் எப்படி சேர்த்துனார் தெரியுங்களா? ஆங்கில கல்வி. என்னுடைய பையன், நான் தமிழ் மீடியத்தில் படித்த அந்த காலத்தில் நான் படிக்காதனால தான் எனக்கு நல்ல வேலை இல்லை. என் மகன் நல்ல இங்கிலீஷில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தி நல்லபடியாக படிக்க வச்சார். நல்லா படித்தாங்க. அவரும் அந்த மகனும் நல்லபடியாக படித்து வந்துட்டார். படித்து ஒரே பையன்தான். அவருக்கு அடுத்த ஆண் குழந்தை எதுவும் கிடைக்கல, பெண் குழந்தையும் இல்லை. இந்த ஒரு குழந்தைய நல்லபடியாக நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இது ஒன்று வளர்த்தனா போதுன்னு வளர்த்திக்கிட்டு நல்லபடியாக படிக்க வச்சாங்க. நம்ம சாயப்பாவோட அருளால் அந்த மகனும் நல்லா படிச்சுட்டு வந்துட்டு இருந்தான். அவனை படித்து +2 முடிச்சுட்டு அப்படி முடித்து நான் என்னுடைய மகனை நான் எல்லாரும் சொந்தக்காரங்களும் சொல்லிக்கிறாங்க, வேலைக்கு அமுச்சு விட்டுருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு. நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் என் மகனை வேலைக்கு அனுப்ப மாட்டேன், நான் டிகிரி படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதே போல் +2ல் அந்த பையன் பாஸ் பண்ணிட்டார் சாயப்பாவோட அருளால். ஆனால் மார்க்கு தான் கொஞ்சம் குறைவாக போயிடுச்சு. அவ்வளோ ஒரு மனவேதனை இருந்தாலும் எனக்கு சாயப்பாவோட அருள் இருக்குது, நான் காலேஜில் சேர்த்து நல்லபடியாக படிக்க வைப்பேன் அப்படின்னாங்க. அவரும் யாரையோ கேட்டாங்க, யாரும் உதவி செய்யலை. அன்னைக்கு வியாழக்கிழமை அவர் 9 வியாழக்கிழமை இல்லைங்க, அவரோட 60 வருஷம் அனுபவத்தில் அவர் எப்பயுமே விரதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. வியாழக்கிழமையை விரதம் தவற விட்டதே இல்லையா. விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து அவர் சாயப்பாவோய முழுமையாக நம்பி வாழ்ந்துட்டு வந்தவர். சாயப்பா சொன்னார், நான் சொல்கிறேன், நீ நாளைக்கு போய் நீ காலேஜில் கேளு, யாரையும் அனுமதியும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கனவுல சொல்லியிருந்துக்கிறாரு. அவர் அதே போல் அவர் சொன்னது போல் அவர் மகனை கூட்டிக்கிட்டு போய் அவர் காலேஜில் சீட்டு கேட்டிருக்கிறாரு. மிகப்பெரிய காலேஜில் அந்த பையனுக்கு அவர் நினச்சது போலவே அவர் மகன் கேட்ட அந்த படிப்பு கூட அவருக்கு சொல்ல தெரியல. ஆலயத்தில் சொல்லும்போது என்ன படிப்புனா பெரிய படிப்பு, பட்ட படிப்புன்னு சொல்கிறார் அந்த ஐயா. அப்படி ஒரு படிப்பு
சேர்ந்து இன்றைக்கி அந்த பையன் அந்த காலேஜில் சீட்டு கிடச்சி நல்லபடியாக படித்து வெளியில் வந்து இன்றைக்கி அவங்க பெங்களூரில் வேலை கிடச்சி 35,000 சம்பளத்தில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு. இன்றைக்கி அந்த பெரியவர் சொல்லும்போது அப்படியே என் கண்ணில் கடகடன் கண்ணீர் தண்ணி வந்துருச்சு. இது போல் அவர் எப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு பார்த்தீங்களா? நீங்களும் இதே போல் வேலை இல்லை என்று கவலைப்படாதீங்க. நம்ம கூடயே தான் நம்ம சாயப்பா இருந்து எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் எங்கே இருக்கிறாரு, யார் மூலியமாக நமக்கு நல்லது செய்வார், எப்படி வருவார் அப்படின்றது ஒரு நிமிடம் கூட நீங்கள் ஏன் எனக்கு செய்யலை, எனக்கு ஏன் நான் கும்பிட்டுட்டே தான் இருக்கிறேன், எனக்கு குழந்தைய பிறக்காது, எனக்கு வேலையே கிடைக்காது, நான் வீடு கட்டவே முடியாது, நான் கடன் கட்டவே முடியாது, அவ்வளோதான், நான் இறந்துடுவேன், இனிமேல் எனக்கு யார் இருக்கா, இந்த மாதிரி வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு என் சாயப்பா இருக்கிறாரு, என்னால் முடியும், என்னால் நான் வீடு கட்டுவேன், என் பையனை படிக்க வைப்பேன், நான் கண்டிப்பாக நான் விரும்பினவங்கள தான் திருமணம் செஞ்சுக்குவேன், நான் இந்த கடனை கட்டிடுவேன், நான் புது வீடு வாங்க போகிறேன், நான் இருக்கிற நிலத்துல வீடு கட்டுவேன், எனக்கு உடல்நிலை சரியாயிரும் அப்படின்ற அந்த தைரியம், நம்பிக்கை, பொறுமை, இது 3 இருந்தால் போதும். நீங்கள் நினைத்தது எல்லாம் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். இந்த பதிவை பார்க்குற அனைவரும் நம்ம எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியில் வரணும். நான் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமா, பேரும் புகழுமா, செல்வ செழிப்போடையும், மழை போல கஷ்டம் வந்தாலும் அது பனி போல விலகிடணும். நம்ம கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி வந்தால் கூட அந்த கண்ணீர் தண்ணிக்கு காரணமானவங்க நம்ம சாயப்பாவா. அவர் என்ன செய்யணுமோ அதை பார்த்துக்குவார். அவங்கள அதை திரும்பி வந்து உங்கள் காலிலேயே விழுந்து நான் செஞ்சது இதுதான், என்னைய மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல வைப்பார். அவர் உங்களோட எதிரியாக இருந்தாலும் அவருக்கும் நல்லது செய்வார், உங்களையும் காப்பாற்றுவார். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோம். மனதை ஒருநிலைப்படுத்துக்கங்க. நம்பிக்கையோடும் தைரியமாகவும் மனதை ஒருநிலைப்படுத்தி பொறுமையாகவும் தியானம் செய்யும்போது மனக்கதவை திறந்து வைங்க. நம்ம இதயத்தில் வந்து சாயப்பா அமர்ந்து நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலும் அவர் சொல்வதே அது வெற்றி மேலே வெற்றி நடக்க போகுது. பிரார்த்தனை செய்வோமாக. ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.